இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற காரியம், நம்முடைய தேவன் பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கல இல்லையா? அவர் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறதுனால பயத்தை நம்மை விட்டு நீக்கணும். இந்த பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதுகிற நிருபத்தில் சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்து நீ சுவிசேஷம் அறிவிக்கும் போது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி நீ என்ன பண்ணு, சுவிசேஷத்தை பிரசங்கி, என்னோடு கூட நீயும் சேர்ந்து தீங்கு அனுபவின்றாரு. அதாவது சுவிசேஷத்தின் நிமித்தம் நம்ம பாடு அனுபவிப்பது நல்லது இல்லையா? கர்த்தர் நிமித்தம் அவர் பாடுகளை நாம் அனுபவிக்கணும். ஏன்னா நம்ம கிறிஸ்துவை தரித்தவர்களாய், நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டேன்னே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அப்போ அவர் பயம் இல்லாமல் தேவனுடைய சுவிசேஷத்தை எல்லா இடத்துலையும் பிரசங்கித்தார். அவர் அநேக பாடுகளையும் துன்பங்களையும் சுவிசேஷத்தின் நிமித்தம் பட்டார். அதுதான் தீமோத்தேயுக்கும் சொல்கிறாரு, சுவிசேஷத்தின் நிமித்தம் நீயும் தீங்கு அனுபவி, என்னோடு கூட நீ தீங்கு அனுபவின்னு சொல்கிறார். ரோமர் 8 அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்குறோம், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். நாம் இன்றைக்கி பயப்படுறபடி அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறாதபடிக்கு கர்த்தர் நம்ம அப்பா பிதாவே என்ற கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம இன்றைக்கி பெற்றிருக்கிறோம். அவரை அப்பா பிதாவேன்னு அழைக்கிறதுனால நமக்கு அந்த பயத்தின் ஆவி வேண்டாம். அந்த அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து வெளியே வாங்க. ஏன்னா அன்பில் பயம் இல்லைன்னே சொல்கிறார். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 1 யோவான் 4:18 பார்க்குறோம். அதே போல் பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்லன்னே சொல்கிறார். அப்போ நமக்கு பயம் இருந்ததுன்னா தேவ அன்பு நமக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம கர்த்தர் நம்மை முந்தி நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து இல்லை, அவர் நம்மை முந்தியே நம்மளை அன்பு கூறுகிறார். நாம் அவரை அறிவதற்கு முன்பாகவே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது நிமித்தம் தான் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோன்னு பார்க்குறோம். அப்போ இந்த அன்பு எங்கேருந்து வருது? கலாத்தியர் 5 அதிகாரம் 5:22 ஆவியின் கனி 9 இல்லையா? அதில் அன்பு தான் பிரதானமாக இருக்குது. அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், இச்சையடக்கம், நற்குணம்னு பார்க்குறோம். இந்த 9 கனிகளும் ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே செயல்படுமானால், அப்போ நமக்கு அன்பு முதலாவது இருக்குமானால் பயம் நம்மளை விட்டு நீங்கும். ஏன்னா கர்த்தர் நமக்கு அவருடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், அது உலக பிரகாரமாக கொடுக்கறது அல்ல, அதனால் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாகன்னு சொல்லி யோவான் 14:27 பார்க்குறோம். அதே போல் நீங்கள் எல்லா சகல சத்துருக்களின் வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன்னு லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன், அதனால் ஒன்று உங்களை சேதப்படுத்தாதுன்னே சொல்கிறாரு. அப்போ நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்துருக்கிறதுனால சர்ப்பங்களைப் போலவும் தேள்களைப் போலவும் இருக்கிற பிசாசின் கிரியைகளாகட்டும் மனுஷிக வல்லமைகளாக இருக்கட்டும், அவைகளை எல்லாம் சகலத்தையும் மேற்கொள்ள கர்த்தருடைய நாமத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தில் அவைகளெல்லாம் நிக்கிரகம் பண்ணி போடணும். அப்படி நம்ம வல்லமையாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ அந்த காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாது. அப்போஸ்தலர் 1:8 பார்க்குறோம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் பலனடைந்து வரும்போது எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமி எங்கும் போய் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களான அப்போஸ்தலர்களிடத்தில் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ பரிசுத்த ஆவி எங்கே இருக்கோ அங்கே பயம் இருக்காது இல்லையா? பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மை வழி நடத்தும். அப்போ நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமரியாவிலும் போய் சுவிசேஷத்தை எங்கும் பூமியின் கடைசி பரியந்தம் போய் அறிவிங்கன்னு சொல்கிறாரு. சகரியா 4:6 பார்க்குறோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, எந்த ஒரு காரியத்தை செய்ய தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நம்முடைய பலமோ பராக்கிரமமோ எதையும் செய்து முடிக்க போகிறதில்ல. அப்போ அவருடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறத பார்க்குறோம். 2 தீமோத்தேயு 2:7 பார்க்குறோம், நான் சொல்லுகிறவைகளை எல்லாம் சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். அப்போ ஆவியானவர் ஞானமும் புத்தியும் கர்த்தரிடத்துல தான் இருக்குது. அந்த ஞானத்தையும் புத்தியும் வாவென்று அழைத்து கொள்ளுன்னு இருக்குது. அப்போ கர்த்தரிடத்துல உங்கள் காரியங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அவர் எல்லா காரியத்திலையும் நமக்கு செய்கிறதுக்கான அந்த புத்தியை தருவார்.
2 தீமோத்தேயு 2:14 பார்க்குறோம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்னு தீமோத்தேயுக்கு சொல்கிறார். அப்போது கர்த்தர் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருள் பரிசுத்த ஆவி இல்லை, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அதை நாம் காத்து கொள்ளணும். அதே போல் அந்த நற்பொருள் என்பது நித்திய ஜீவனையும் குறிக்குது. அப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே அந்த நித்திய ஜீவனை நாம் காத்து கொள்ளணும். நீதிமொழிகள் 2:7 சொல்லுது, அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாக நடக்கிறவங்களுக்கு அவரே கேடகமாக இருக்கார். அதே போல் ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையது, நானே புத்தியும் வல்லமையும் என்னுடையதுன்னு சொல்கிறார். அப்போ கர்த்தரிடத்துல தான் அந்த மெய் ஞானம் இருக்கு. அவரிடத்துல நம்ம ஆலோசனை கேட்டு நடக்கும்போது நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நீதிமொழிகள் 8:14 இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயர் 2:15 பார்க்குறோம், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார். அப்போ இந்த உலகத்தில் மரண பயம் இல்லாதபடிக்கு, அடிமைத்தனத்தின் ஆவியில் இராதபடிக்கு அவங்களெல்லாம் விடுதலை பண்ணதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதே போல் அவர் சோதிக்கப்பட்டார், அவர் நமக்காக பாடுபட்டார், அவர் தம்மை தாமே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் அவர் பிதாவின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். அப்போஸ்தலர் 10:38 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து போனார் இல்லையா. அவர் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதே போல் தேவன் அவரோடு கூட இருந்ததுனால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் பிடிப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குகிறவராய் சுற்றி தந்தார்னு பார்க்குறோம். இன்றைக்கும் நமக்கும் அவர் தேவன் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்துருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி ஊழியத்தை செய்ய தேவன் அந்த தேவ பலத்தை நமக்கு கொடுத்துருக்கிறதுனால எதை குறித்தும் நம்ம பயப்படாதபடிக்கு தேவ வல்லமையினாலும் தேவ ஆவியினாலும் அந்த அபிஷேகத்தினாலும் நாமும் பிசாசுகளை துரத்துகிறவர்களாகவும் கட்டுண்டவர்களின் சிறையிருப்பிலேருந்து விடுதலை ஆக்குகிறவர்களாகவும் அப்படிப்பட்டவங்களுக்கு பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். கொலேசியர் 1:8 பார்க்குறோம், ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்குள் தெரியப்படுத்தினான்னு வசனம் சொல்லுது. அப்போ ஆவிக்குள்ளான அன்பு, பரிசுத்த ஆவிக்குள்ளான ஒரு அன்பு நமக்குள்ளே நிலைத்திருக்கணும். அதே போல் ஸ்தேவான் விசுவாசத்திலே வல்லமை உள்ளவனாய் நிறைந்திருந்ததுனால அவர் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அன்னைக்கு செய்தார். அப்போஸ்தலர் 8:6 பார்க்குறோம். சங்கீதம் 119:80 சொல்லுது, நான் வெட்கப்பட்டு போகாதபடி என் இருதயம் அது பிரமாணங்களிலே உத்தமமாக இருக்க கடவுது. அப்போ இன்னைக்கு சுவிசேஷத்தின் நிமித்தமும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிவிக்கிறது நிமித்தமும் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவருடைய பிரமாணத்திலே நாம் உத்தமமாக இருக்கணும். அதுதான் இன்றைக்கி சொல்கிறாரு, உங்களுக்கு பயமுள்ள ஆவியை நான் கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் எதை கொண்டும் நீங்கள் எந்த அடிமைத்தனத்தின் ஆவியை கண்டு நீங்கள் பயப்படாமல் அப்பா பிதாவே என்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியினால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு அந்த அன்பின் ஆவியை கொடுத்துருக்கிறார். அதை விசுவாசிங்க. அன்பின் ஆவியினாலே சகலத்தையும் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென்.